எக்கனாமிக்ஸ் செகண்ட் ஆஃப் 1995 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 28 வருஷமாக மருத்துவத்துறையில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆர்எஸ்எம் லெவல் வரைக்கும். அதுக்கப்புறம் 2022 கடைசியிலேருந்து சமூக சேவை நான் நடுவில் பண்ணிட்டு தான் இருந்தேன் மருத்துவத்துறையில் இருக்கும்போதும். அதில் ஆர்வம் இருந்தனால தனியாக திருச்சி பாஸ்ட் நியூஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் சேனல், யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, அதுக்கு முன்னாடி சாணக்கியா, அக்னி சிறகு அப்படின்னு 2-3 பத்திரிகைகள் இருந்தேன். பட் அரசியல் எனக்கு ஆர்வம் இல்லாதனால சோசியல் ஒர்க்லேயே ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுனால சொந்தமாக ஒர்க் பண்ணிட்டு மோர் தென் 1 இயர் பண்ணிட்டுருக்கேன். திருச்சியில் உள்ள எல்லா காலேஜஸ், ஸ்கூலு, அறக்கட்டளை, ட்ரஸ்ட்டு, அந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம காலேஜில் இந்த வாய்ப்பு கிடைச்சது நம்ம பிரின்ஸிபால் அந்த ஹெச்ஓடி அந்த லாஸ்ட்டு உங்களுடைய ஃப்ரெஷர்ஸ் டே ப்ரோக்ராம் நான் எடுத்துருந்தேன். அன்றைக்கி தான் அவங்கள்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு என்னோடய டைமும் வந்துச்சு, எனக்கு டைம் வந்துச்சு இங்கே ஜாயின் பண்ணுறதுக்காக. ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பண்ண விருப்பம் இல்லை. எதுவுமே நம்ம நேரடியாக அப்ரோச் பண்ணி ஒரு கமிட்மெண்ட்டோட இன்வால்மெண்ட்டோட பண்ணாலும் நம்ம எதுவுமே சக்ஸஸ் ஆக முடியும். அதனால் இது என்னுடைய சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன். இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு 2-3 பாயிண்ட் சொல்கிறேன். ஒரு செய்திகள் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் கருவறை அப்படிங்கிறது 2 இடத்துல இருக்கும். ஒன்று கோயில், இன்னொன்று நம்ம இல்லத்தில் இருக்கிற அம்மாட்ட, இல்லைங்களா? புரியுதா நான் சொல்ற கருவறை? அந்த கோயிலில் இருக்கிற கருவறையில் தெய்வம் இருக்கும், இல்லைங்களா? அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ரிலீஜன், கேஸ்ட் அண்ட் அதர் திங்ஸ். சாதாரணமாக நம்ம இந்து கோயிலில் ஒரு மூலஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருவறையில் ஒரு தெய்வம் இருக்கும். வீட்டில் நம்மளுடைய அம்மா, அந்த கருவறையில் இருந்தால் நம்ம எல்லாம் வந்திருக்கோம். நாம் இது வரைக்கும் இங்கே காலேஜோ ஸ்கூலோ இல்லை நாளைக்கு நீங்கள் இதை முடிச்சுட்டு ஏதோ ஒரு மோட் ஆஃப் ஜாபோ இல்லை எது நீங்கள் கலெக்டர் ஆகிறீங்களோ, ஐபிஎஸ் ஆகிறீங்களோ, இந்த படித்த துறையிலே நீங்கள் நம்ம காலேஜிலேயே ப்ரொஃபஸர் ஆகிறீங்களோ, எல்லா அறத்தையுமே நம்மளுடைய பண்பாடுகள், அன்பு, பாசம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கறது நம்ம அம்மாட்ட தான் நம்ம கற்றுக்கிறோம். வீட்டில் கற்றுக்கிறது தான் வாழ்க்கை கல்வி. ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், இல்லை அதர் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், அங்கே நாம் கற்றுக்கிறது அறிவு கல்வி, வாழ்க்கை கல்வி கிடையாது. இப்போ நான் இங்கே வந்திருக்கேன்னா இவங்களை பார்த்து நான் பேசணும், இப்போ சார் சொன்ன மாதிரி வாங்க 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 அப்படிங்கிற அந்த மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் நம்ம அம்மாட்ட தான் கற்றுக்க முடியும். இப்போ ஏன் நான் அடிக்கடி அம்மா அம்மாங்கிறேன்னா, நம்ம பிறந்ததுலேருந்து இந்த மண்ணில் மலர்ந்ததுலேருந்து இந்த மண்ணிலே மறையும் வரைக்கும் அது எந்த ஜீவனாக இருந்தாலும், விலங்கினங்கள் எதுவாக இருந்தாலும் அம்மாங்கிற வார்த்தை இல்லாமல் அது பிறக்கவும் முடியாது, சாகவும் முடியாது, இல்லைங்களா? அந்த அம்மாங்கிற வார்த்தைக்கு நம்ம உண்மையிலே யாருக்காவது இங்கே இருக்கிறவங்களுக்கு அம்மாங்கிற ஆ இம் மா 3 எழுத்து இருக்கு இல்லையா? யாருக்காவது அர்த்தம் தெரியுமா? கூப்பிடுறோம், நம்ம டெய்லி கூப்பிடுறோம். ஆனால் அதுக்கு சொல்லிடுறேன் நம்ம ஆரம்பிக்கிறதுக்குள்ளார. ஆங்கிறது நமக்கு தெரியும், உயிர் எழுத்து. இம்முங்கிறது மெய் எழுத்து. மாங்கிறது உயிர் மெய் எழுத்து, இல்லைங்களா? அந்த ஆ, அந்த உயிர் எழுத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தன் உயிரில். ஆ இம்மு இருக்கு இல்லைங்களா? அது மெய் எழுத்து. மெய் எழுத்து 18 இருக்கு இல்லைங்களா? அந்த 10வது எழுத்து இம்மு. அந்த இம்முக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, என் மெய்யை 10 மாதங்கள் சுமந்து. அப்ப அந்த ஆவும் இம்மும் சேர்த்தீங்கன்னா, தன் உயிரில் என் மெய்யை 10 மாதங்கள் சுமந்து. அந்த லாஸ்ட் மா இருக்கு இல்லைங்களா? உயிர்மை எடுத்து உயிரோடும் மெய்யோடும் இந்த உலகத்திற்கு தந்தவள் அம்மா. அப்ப இந்த ஆ இம் மா 3 தன் உயிரில் என் மெய்யை 10 மாதங்கள் சுமந்து உயிரோடும் மெய்யோடும் இந்த உலகத்திற்கு தந்தவள் அம்மா. நீங்க என்னதான் பிரச்சனையா இருந்தாலும், நீங்க போய் முதியோர்களுக்கு சேர்த்து விட்டாலும், நீங்க இன்னைக்கு பேண்ட் சட்டை போட்டுக்கலாம், நாளைக்கு கார்ல போகலாம், ஃப்ளைட்ல போகலாம், ஈவன் கோர்ஸ் கணக்கில் சம்பாதிக்கலாம். இந்த அம்மா, மாதா, பிதா, குரு, தெய்வம் இதை மறந்தீங்கன்னா உங்களுடைய, நான் ஓப்பனாக சொல்றேன், என்னோட ப்ராக்டிக்கல்னால நான் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், அவங்களுடைய ஜென்ரேஷன் அந்த அளவுக்கு செழிப்பாக இருக்கிறது சத்தியமே கிடையாது. நீங்கள் 1000 ரூபா சம்பாதிச்சிருந்தாலும் சரி, கோடி ரூபாயில் பெரிய பிஸ்னஸ் இல்லை ஏதாவது பெரிய டாடா பில்லா மாதிரி ஆனாலும் சரி, உங்களுடைய மெயின் மாதா, பிதா, குரு, தெய்வம் அவங்கள்ட்ட உள்ள நீங்கள் அந்த பாசம், பந்தம், நீங்கள் ஒன்றும் தலையை தூக்கி வச்சுலாம் ஆட வேண்டாம்.
அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, அவங்க சாகுற வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மெயின் வந்து என்ன, அவங்களுக்கு சாப்பாடு, ஷெல்டர், ட்ரெஸ்ஸு, இது 3 தான் நம்ம வந்து சம்பாதிக்கிறது. அதனால் இந்த மெயின் வந்து இது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர வயதான அம்மா, அவருடைய அப்பாவும் அந்த பையனும் வந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க. அந்த அம்மாவுக்கு உடம்பு முடியல. அவங்க வந்து பழைய நடந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண் அடுப்பு பார்த்துருப்பீங்க, விறகு வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பற்ற வைக்கிறது. அவங்களுக்கு உடம்பு முடியல, போய் தோசை சுடணும்னு சொல்லிட்டு அந்த அடுப்பை பற்ற வச்சு அவங்களுக்கு வேர்த்து ஊற்றுது, ஃபீவர் வேறு, ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. அப்பாவும் பையனை எங்காப்புல உட்காந்துருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தோசையை கொண்டு வந்து அப்பா தட்டில் வைக்கிறாங்க. அது கரியுது, அவங்களால முடியல. உடனே அந்த பையன் எய்த்தாப்புல உட்காந்து வந்து அப்போ 12 வயசு அந்த பையனுக்கு, அப்பா தோசை கறி இருக்கு அப்படின்னு. அதுக்கு அப்பா சொல்றாரு, முருகலா இருக்குடா. இல்லை இல்லை கறி இருக்கு, இவர் முருகலா இருக்கு. இப்படி மாற்றி மாற்றி பேசி கடைசியில் ஒரு ஸ்டேஜில் அந்த அப்பா சொன்னார், ஏன்னா அவள் ஏற்கனவே அந்த அடுப்பில் வெந்து நொந்து உடம்பு முடியாமல் இந்த தோசையை சுட்டுட்டு இருக்கா. நீ கருகி போச்சுன்னு சொன்னீங்கன்னா, அவன் காலில் விழுந்துச்சுன்னா அவன் மனசு கருகி போயிருந்தா. அவள் இந்த முடியாத சூழ்நிலையிலும் அவள் வந்து நமக்கு அந்த காலை உணவு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அப்பா வந்து அந்த அறத்தை சொல்லி கொடுத்தா. நீங்கள் வந்து யார் எது பேசினாலும் 1 மணி நேரம் பேசலாம், 10 நிமிஷம் பேசலாம். அதில் உள்ள அந்த மைய கருத்து இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் வந்து பேசணும், நாளைக்கு நீங்களும் வந்து மேலே ஏறணும். சார் நிறைய அவங்களுக்கு அறிவுரை கொடுத்தாரு. நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, நீ நம்மளால் நம்புங்க, நம்பாடி போங்க. நான் காலேஜ் எம்ஏ முடிக்கிறவங்களுக்கு செமினாரை தவிர நான் மைக்க பிடிச்சி பேசுனதே கிடையாது. நீங்கள் வந்து படிக்கிற நாளை ஐமீன் இந்த அந்த இது சொல்கிறீங்களா, கேள்வி ஞானம், யாராவது கேட்டது நீங்கள் நல்லா அந்த மைய கருத்தை மட்டும் உள்ளே வாங்கினீங்கன்னா, எந்த மேடையாக இருந்தாலும் அந்த மைய கருத்தை சொல்லி அதிலிருந்து ஒரு 4-5 செய்திகளை சொல்லி ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நீங்கள் பேசி கண்டிப்பாக வந்து முன்னேறலாம். இது ஏன் சொல்கிறோம்னா, அந்த தோசை கறி இருக்குன்னு சொன்னாப்புலே அந்த பையன் யார் தெரியுங்களா? அப்துல் கலாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க அப்பாட்டு 12 வயசுல அவர் கற்றுக்கிட்ட அந்த ஒரு செய்திங்கிறது வந்து மைய கருத்து நினைக்கிறா. அது ஒரு அறம்னா என்னங்க, நேர்மை, அன்பு, பாசம், உங்களுடைய அந்த உழைப்பு எல்லாமே கலந்து வந்துடும் அந்த நேர்மையில, அந்த அறத்தில். சரிங்களா? இது ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வரலாற்று செய்தி சொல்கிறேன். இது நடந்தது தான், சார் கூட தெரியும்னு நினைக்கிறேன். ராஜஸ்தானில் நடந்தது. ராஜஸ்தானில் ஆஷா காந்தாரான்னு ஒரு 12ஆம் வகுப்பு படித்த ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு குடும்ப சூழ்நிலை, சார் கூட சொன்னார் தலையெழுத்து இருக்கு, இந்த தலையெழுத்து சம்பந்தமான அது கதையும் இருக்கும். அந்த 12வது படித்தவொன்னே அவங்களோட குடும்ப சூழ்நிலைனால மேலே படிக்க முடியாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு 3-4 வருஷத்துல 2 குழந்தைகளை அந்த கணவன் வந்து விட்டுட்டு போயிட்டார். 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கும் கஷ்டம், மேலே வாழ்க்கையில் சொசைட்டியில் முன்னேறி வரணும்னு கஷ்டம், வேலைக்கு போய் ஆகும். சரின்னு அந்த துப்புரவு பணியாளர்களை போய் 12வது படிச்சுட்டு ரோடு கூட்டி தட்டுற வேலை தான் கிடைச்சிது. சரி, ஒரு நாள் வந்து கூட்டி தள்ளிக்கிட்டே இருக்கு அந்த பொண்ணு. வரிசையாக ஒரு 10-15 கார் போயிட்டே இருக்கு ரோட்டில். அப்போ வந்து உடனே அந்த பொண்ணு கேட்குறது பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸரை பார்த்து, சார் இவ்வளோ கார் போகுது, யார் போடுறாங்க? அவர் போடுறது கலெக்டர், அவர் போயிட்டு திருப்பி இந்த வழியாக தான் போவார், நீ வந்து கூட்டிகிட்டே நல்லா கூட்டிகிட்டே வரேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. திருப்பி கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஆஃபீஸர் வந்து அந்த பொண்ணு கேட்குது, ஆஷா பொண்ணு கேட்குது, சார் இந்த மாதிரி நான் கலெக்டர் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும்? அவர் எப்படி சொல்லுவாரு தெரியும், இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்களே ஆஃபீஸராக இருந்தாலும் அந்த டென்ஷனில் கலெக்டர் வரப்போ என்ன ஒரு வேகமான ஒரு ஆன்சர் வரும், அதுக்கெல்லாம் நிறைய படிக்கணும், உங்கள் வேலையை பாரு அப்படின்ட்டு. அப்போ வந்து ராஜஸ்தான், இப்போ நமக்கு வந்து ஐஏஎஸ் இல்லைங்களா இந்தியாவில், ஐ மீன் நம்ம தமிழ்நாடு இந்த சைடு, ராஜஸ்தானில் வந்து RAS, ராஜஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், அது படிக்கணும்னு அந்த வந்து நெட்டில் போய் அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் கேட்டு நான் கலெக்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா RAS படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸ் அந்த பொண்ணு ஆஷா கலெக்ட் பண்ணுது. கலெக்ட் பண்ணிட்டு நேராக வந்து வேலை முடிஞ்ச உடனே பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைங்களுக்கு சாதம்
நைட்டு அந்த டின்னர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அது சம்பந்தமான புத்தகங்களை கலெக்ட் பண்ணி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும். இப்படியே நாட்கள் ஓடி ஓடி அந்த RAS அப்படிங்கிற எக்ஸாம் பாஸ் பண்ணிடுச்சு. பாஸ் பண்ணி அப்போ முதல்ல பாஸ் பண்ணாங்கன்னா சப் கலெக்டர் தான் போடுவாங்க இல்லைங்களா. இது எந்த தெருவில் கூட்டுச்சோ அந்த தெருவுக்கே அது சப் கலெக்டராக வந்துருச்சு. அந்த ஆஃபீஸர் பின்னாடி வந்து அதுக்கு இன்னும் மெயின் என்ன காரணம் பாருங்கன்னா அதோடைய தன்னம்பிக்கை 12வது தான் படிச்சிருக்கு. இதில் இன்னும் 2-3 பாயிண்ட் இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி தலையெழுத்து நான் ஏழையாக பிறந்தா நான் கீழே தான் இருக்கணும், நல்ல ஒரு மெழுக்கம் ட்ரெஸ் போட முடியாது, ஒரு ஆஃபீஸர் வேலைக்கு போக முடியாது, ஆஃபீஸர் ஆக முடியாது அப்படின்னா கிடையவே கிடையாது. 12வது படிச்சுட்டு துப்புரவு பணியாளராக இருந்த அந்த பெண் ஆஷா ராஜஸ்தானில் தன்னுடைய முயற்சினாலையும் அந்த ஒரு என்ன டிட்டர்மினேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு முடிவு நம்ம இதான் பண்ணணும்னு ஒரு முடிவை எடுத்து அதே ஏரியாவில் சப் கலெக்டராக கிட்டத்தட்ட 15 வருஷம் அங்கே இது பண்ணாதான் நம்ம கலெக்டர் ஆக முடியும். அதே ஏரியாவில் கலெக்டராகவும் ஆயிடுச்சு அந்த குழு. இது மாதிரி நீங்கள் யூடியூப்பில் நான் ஓப்பனாக சொல்கிறேன், நானும் யூடியூப் நடத்திட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு செய்தி, நீங்கள் டெய்லி சினிமா பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் பாருங்கள், வாட் எவர் யுவர் ஹேவிங் ஓன் இன்ட்ரெஸ்ட்டு, நீங்கள் ஒரே ஒரு அது இலக்கியமாக இருக்கலாம், பண்பாடாக இருக்கலாம், இல்லை நமக்கு வேறு ஏதாவது காலேஜ் சம்மந்தமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு நியூஸ் மட்டும் ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் மட்டும் கேளு. தயவுசெய்து அதை கேட்டுட்டு நீங்கள் நான் இங்கே நின்று பேசுகிறேன்னா நான் கேட்டு நான் படிக்கலைங்க. எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், அத்லெட்டு, 100, 200 லாங் ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப் எல்லாத்துலேயும் ஸ்டேட் லெவலில் இருந்தேன். அதனால் எனக்கு படிப்பு கம்மி தான், ஸ்போர்ட்ஸ் அதில் இருந்தனால காலேஜ் டைம் தவிர நான் லைப்ரரியோ இல்லை போய் உட்காந்தோ படித்தது கிடையாது, இலக்கியமோ பண்பாடோ அதெல்லாம். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நோட்ஸ் எடுங்க. அதை பாரதியார் இருக்கும், தனிமை கண்டது அதிலே சாரம் இருக்குதம்மான்ட்டு, சரிங்களா. நீங்கள் தனியாக இருந்து பண்ணும்போது அதுலேருந்து நீங்கள் ஒரு மைய கருத்தை எடுக்கலாம். சாரம்னா மைய கருத்து. நீங்கள் நீங்கள் லைஃப்பில் படிச்சுட்டு வேலைக்கு மட்டும் போயிட்டு இருந்தீங்கன்னா பத்தாது. இன்னைக்கு இருக்க காலத்தில் அதர் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு கீழே கீழே படித்தவங்கன்னா உங்களுக்கு கீழே மார்க் வாங்கினவங்களா இருப்பாங்க, இல்லை உங்கள் தெருவில் உங்களோட ஏழையாக இருக்கலாம். பார்த்தீங்கன்னா அவங்க டிவியில் வருவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கியிருக்கலாம், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கலாம், காரில் வந்திருக்கலாம், ஆனால் உங்களால் டிவியில் வர முடியாது. நான் கம்பேரிசன் பண்ணி சொல்லலை, உங்களுடைய இன்வால்மெண்ட், உங்களுடைய அந்த அதர் ஆக்டிவிட்டிஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. தேங்க்யூ. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். என்ன இருக்குது, நான் நாளைக்கு டைம்